Good students. So today's case study topic is statistics. Anybody know about the statistics? Yes. Collection of data. The collection of data is very good. So what is the data? What is the data? Yes. Any kind of information. Very good. Excellent. So the any kind of information, all the information we are getting the data. So any data created in how many types of data? For example, ஆர்டிஎக்ஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து அவங்க டேட்டாஸை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. சரி, எவ்வளோ ப்ராடக்ட் விற்கிறாங்க, அதில் எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகுது, எது கம்மியாக சேல் ஆகுது, எப்படி பீப்புள்ஸுக்கு விற்றா அந்த எந்த ப்ராடக்ட் விற்றா அவங்க அதிகமாக வாங்குறாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிடில் பீப்புள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்க ப்ராடக்டாக விற்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ராடக்ட் விற்கிறதுனால அவங்க லாபம் அதிகமாக பார்ப்பாங்க. Yes, it's a profit. Okay, very good. அப்புறம் அதனால வந்து இந்த கம்பெனியோட ரேஞ்சிங் அதிகமாகும். வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Good. Any other type of data? இது வந்து இது ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சார். அதுக்கு வந்து டூத்பேஸ்ட் கம்பெனி கோல்கேட் அப்படின்னு டூத்பேஸ்ட் கம்பெனி. அந்த கோல்கேட் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்களோட டூத்பேஸ்ட் மவுத்தோட அந்த ஹோல் அந்த ஹோலை வந்து முதல்ல 6 நாள் வச்சு விற்கிறாங்க. அப்படி விற்கும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு டூத்பேஸ்ட் வந்து ஒரு 45 நாள் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீம் ஹையர் பண்றாங்க. இந்த டேட்டா வச்சு உங்களால வந்து எப்படி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹையர் பண்ண சேலரி வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஃபுல் டேட்டா எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த மவுத்தோட அந்த டூத்பேஸ்ட் சின்னது பண்ணா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மவுத்தோட கோலை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்றாங்க, டயமீட்டர் பெருசு பண்றாங்க. டயமீட்டர் பெருசு பண்றதுனால வந்து 45 நாள்ல தீர்ற ஒரு டூத்பேஸ்ட் வந்து 35 நாள்ல 30 நாள்ல தீருது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மறுபடி போய் டூத்பேஸ்ட் ஆக பண்றாங்க. அதனால வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது. இதை வந்து ரியல் டைமா கோயில் வந்து பண்ணி அவங்க வந்து 10.5 பில்லியன் வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ். Very good. ரியல் டைமா மூணு சாட் ஜிபிடியோட ஓனர் சொல்லியிருக்காரு. இமேஜ் அப்லோட் பண்றதுனால சாட் ஜிபிடியே வந்து ரொம்ப தடுமாறுன்னு சொன்னாரு. அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம டேட்டாவும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எதனால கலெக்ட் பண்றாங்கன்னா ஃபர்தரா ஃபியூச்சர்ல வந்து இந்த டேட்டா வச்சு அவங்க பல விஷயம் பண்ணலாம். அதே மாதிரி சாட் ஜிபிடி ஓனர் சொன்னோம்னா எல்லா தகவல்களையும் ப்ளீஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நம்பரா டிஜிட்டா டவுன்லோட் பண்றதுக்கு சாட் ஜிபிடி ரொம்ப நேரம். அப்ப இந்த எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க நமக்கு தெரியுது. அதனால அவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து மறுபடியும் இம்ப்ரூவ் பண்ணி அந்த மாடலை வந்து ட்ரெயின் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால வந்து அவங்க கம்பெனி வந்து முதல் சாட் ஜிபிடி வந்து 65% அக்யூரேசி இருக்குன்னா இப்போ வந்து 83% இருக்கு. இது காரணம் தான் அவங்க டேட்டா ஸ்டோர் பண்ணி அதனால வந்து அந்த மாடலை ட்ரெயின் பண்ணிருக்காங்க. Good. Excellent. So data collect பண்ணனால we got so many information. So any other type of data? So many places are using the data, right? So any other places? No. So yeah. That's for so many places. பேங்க்ல வந்துட்டு நம்மளோட டேட்டாஸ் தான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயம் தேவைப்படும். இப்போ வந்துட்டு நகை கடன் யார் நிறைய வாங்குறாங்க, Good. Gold loan is very important. கோல்டு லோன் வாங்குறாங்க, எஜுகேஷன் லோன் வாங்குறாங்க. அதனால அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அவங்களால நமக்கு என்ன அவங்களுக்கு இன்னும் கொடுக்க முடியும், நமக்கும் ப்ராஃபிட் அவங்களுக்கும் ப்ராஃபிட் பாக்குறது, இதுக்கு எல்லாமே டேட்டாஸ். Data is very good. So real-time data is very good. So real-time data is very clear. As usual, life number, what type of data we are using? And the data now real-time we are use for in the last. So anyone, real-time of data. Daily you are coming to the college. So in the data system. So that's fine. காலேஜ் அட்டன்ஸ் லீவ் போட்டா பர்சன்டேஜ் கம்மியா போவாங்க. அதுல வந்து 75 கீழே காலேஜ்ல கம்மியானுச்சுன்னா எக்ஸாம்பிள் அந்த பெர்மிஷன் நிறைய வாங்கணும். அந்த டேட்டாஸ் கிடைக்குவாங்க. நிறைய 85 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மாதிரி ரூல்ஸ் தேவை எக்ஸாம்ஸ் காட்ட முடியும். Okay, very good. So it is a real team of data. Well, see, daily analysis.
So daily attendance is an average of data. So 5 months you can learn. So one day you are absent and 1 week நீங்க வந்து in case any medical event இருந்தா so other days நீங்க காலேஜ் வந்துட்டா overall average போட்டு finally you got the above 75% அப்படின்னா you are under the exam. So below 75 it will be a deeper number meaning of the yeah. So that is that one of the type of data. So in this data we are using the colleges, not only attendance, even staffs or non-teaching staffs, so many data are collected. So the college overall first year students follow this. So they also data. வந்து அந்த ஆப்பிள் கண்டென்ட் வந்து நம்ம எந்த நாள் அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம் எந்த நாள் கம்மியா யூஸ் பண்ணிருக்கோம் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கோம் அதுவும் வந்து தெரியும். Good. So mobile phone oda data. So how we are using the mobile phone and data. That is the. So in this data we are collecting all the data. Then after we are using the advantage. What are the advantage and disadvantages? It's a more advantages. So many advantages. So data is very important. Okay, thank you.